ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 4 and 5 ரொட்டேட் ஓட்டத்தை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நீ நம்புற கம்மனு இருக்கா யாரு தெரியுதா? நம்ம ஆப்பு ஆப்ரேட்டர். அது ஒரு மூடில் இருக்கிறா. அண்ணன் எப்பயுமே லவ் மூடில் தான் நிறுத்தி ஓட்டிட்டு இருக்கிறான். அவன் நிறுத்தி ஓட்டினா தான் டைம் ஓடும். வாங்க போகலாம். மானம் கருக்குது. ஓட்டுட்டோம் போகலாம். நாங்கள் எங்கே ஏறது? ஏற தலைமையில் ஏறி உக்காந்துக்காவ. ஓட்டுனா அந்த பக்கம் போகிறாரு. ஓட்டுறதே ரூம்ஸ் தான். 20 minutes அவங்க அங்கே போங்க, நான் எடுத்துறேன். இதுக்கிட்ட போகணும் மாவாட்டம். தேவராணி நம்ம பார்த்தீங்கன்னா பாரன் மேலே ரொட்டேட் ஓட்ட போகிறோம். ஓட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய மண்டை போகிறாரு. ரொட்டேட்டர் ஒரு மணிக்கு நீங்கள் கேட்டால் ஜாண்டியர் மணிக்கு 2 அப்படி நான் சொன்னேன். அது சரி, அது எவ்வளோ போயிட்டு போகுது அது வேறு. எனக்கு மட்டும் 45 போட்டு எப்படி 50 ரூபா போகுது. இல்லைடா 40 நான் இதை கேட்டேன். நாங்கள் டீ பிரேக் முடிச்சு எடுக்கல. அதான் ஏதோ ஆமை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இந்த கேமரா குருன்னு பார்க்குறாங்க. அதனால தான் வந்துவிட்டோம். இதோட அப்போ பார்த்துட்டோம். அதனால் அவர் நம்மளை பார்க்கல. ஆனால் டூட் எங்கே போயிட்டாரு? ஓகே ப்ரோ, நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து அடி இரு. நான் பேசிட்டு இருக்கிறேன். கோர்க்கால போயிட்டேன். 4 நாள் குளினாங்க நான் போட்ட கரெக்டா 3 நாள் ஓட்டினா என்ன? நானும் தானே வந்தேன். முதல்ல ஓட்டினேன். 2வது அண்ணு பிடிச்சி கொட்டும் போது மனோஜும் அண்ணு பிடிச்சி கொட்டும்போது நானும் தானே வந்தேன். இதெல்லாம் 7 நாளில் தான் 7 வயதாக இருந்துச்சு. ஆமாம் அதெல்லாம் மாற்ற மாட்டோம். நான் இந்த வயலில் ஓட்ட மாட்டேங்குது. இதோ ஆப் பண்ணா எதுமா போகிற வரைக்கும்மா ஓட்டி 2வது சாலைக்கு உதைப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நான் ஃபோன் எடுக்கிறாப்புல ஃபோன் பண்ணுறாரு. கஸ்டமர் கால் பண்ணுறோம்.
விஜய் குறுக்கே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ எந்த வயலும் கேட்டாச்சு. அடுத்து நம்ம ஓட்ட போகிறோம். 415. ஓ என்ன ஸ்பீடு போட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்க. பாருங்க எவ்வளோ வேகம் வருதுன்னு. இதுக்கும் நோவாவுக்கும் காம்படிட்டர் போட்டால் நோவா பின்னாடி வருது. அப்போ ஏன் காட்டுக்காரிட்டு இருப்பாங்க? ஏன் இந்த வயலுக்கு முன்னாடி இவ்வளோ வேகமாக போகுது, உங்களுக்கு டைம் ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு கேட்க தான் செய்வாங்க. வேறு நல்லா குறுன்னு போயிடும் ப்ரோ. இதுவும் அந்த பைசன் பையும். காய்ந்த மாதிரி உள்ளது. அப்படி நம்ம கிறிஸ் ஜாசிப்பே உனக்காக விட மாட்டார். அடுத்து ஒரு சுற்றுல தான் ப்ரோ இப்படி பண்ணுவோம். அடுத்து 2வது சுற்று வந்தீங்கன்னா அப்படியே இறங்கிக்கிறோம் டேட்டு. இவர் தான் கிரிச்சாச்சு. பார்த்துக்குங்க. நான் காட்டு மூட்டு கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் திறமை காட்டிட்டாரு. அடுத்து நம்ம அன்பு சலியான ட்ரக் டிரைவர் போகிறாரு. எங்கள் ஆப்ரேட்டர் ஓட்டின உழவை பார்த்தா மறுபடியும் வாழ்க்கையில கூப்பிட மாட்டாங்க. அங்கே பாரு எங்கே போகுது பாரு. ஓடுறா எங்காலும் வளைச்சி ஓட்டுவார். சேர் ஓட்ட வேண்டிய ஆளை கொண்டு வந்து போடா என்னது ஆட்டுக்காரர் பார்த்தாருன்னு வச்சுக்கா நம்மளுக்கு அடுத்த ரவுண்டு ப்ரோ பார்த்துங்க. வேணாவா நம்மளே அங்கே பாரு சூப்பர். கொடுங்க ஓட்டம் எல்லாம் ஏறி என்ன ஏறுது. அஜித் விஜய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறான் ஓட்டில் போல.
இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சோளம் வைக்கிறதுல கொஞ்சம் கம்முந்த மாதிரி இருக்குது. சூப்பராக ஓட்டுற மேன், செம்மையாக ஓட்டுற மேன். எங்கே கற்றுக்கிட்டீங்க? கம்மிடணும் சூப்பராக ஓட்டுறணும். கரை ஓட்டுறேன். இவர் சொன்னார் பிரபு அவங்க அப்பா, ரேடியோ மெக்கானிக் அவங்க அப்பா. என்ன ஓட்டுறான் அவன்? ஓடிட்டு இருக்காரு. ஃபினிஷிங்லாம் பக்காவாக வருது ப்ரோ. ஃபினிஷிங்லாம் சொல்லவே தேவை. சரி போடு. இன்னும் ப்ரோ நம்ம நோவா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 415 500 பார்த்திங்கன்னா நல்லா வேகமாகவே போகுது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நோவாவும் ஒரு 415 500 ஓட்டுற இடத்துல போட்டோம்னா வச்சுக்கோ நம்ம டைம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா நோவா ஓடுற இடத்துல நோவா, 415 இடத்துல 415 அது மாதிரி கரெக்ட் பண்ணி ஓட்டுக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக சுற்றுது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அப்படியே ஓட்டி போடுறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அதில் செகண்ட் இயர்லாம் போட்டோம்னா வெட்டு தூரமாக விழுவோம். அதில் பார்த்திங்கன்னா தொட்டை விழுங்க. இது வந்து நான் ஓட்டி போட்ட காடு, அதனால் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது புல்லு காடெலாம் ஓட்டணும்னு வச்சுங்க தொட்டை விழுங்க. சந்தோஷ் வரல ப்ரோ, லீவு. அதனால் நம்ம கிருஷ்ணனே ஓட்டுறாப்புல. சந்தோஷ் கிட்டத்தட்ட வந்தே 1 வாரம் ஆச்சு. இது என்ன RPMல ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு 14 RPMல ஓடிட்டுருக்கு. வந்து 14 RPM கொடுத்துருக்காரு. எப்படியும் 13 13 அந்த ரேஞ்சுக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு விதப்புனால மேலே தூக்கி வச்சுருந்தாங்க 14 கூட ஓடலாம். உங்களை காட்டுறாரு என்ன RPM ஓடுன்னு. சோளம்லாம் ஃபுல்லாக இறக்கிவிட்டா முளைக்காது ப்ரோ ரொட்டேட்டரில். கலப்பையில் கூட ஓரளவுக்கு, கலப்பையிலையும் ஃபுல்லாக இறக்கிட்டிங்கன்னா முளைக்காது. ஓரளவுக்கு மேலே தூக்கி வச்சுருந்தா தான் சோளம் முளைக்கும். ஃபினிஷிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வண்டி எதுவும் ஓட்டம் இல்லை ப்ரோ. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரொட்டேட்டர் ஓடிச்சு. அது ஏற்கனவே பார்த்துட்டு வீடியோ வந்திருக்கோம். அது பக்கம் நம்ம போகிறோம் கையில் ஓடிட்டுருக்கு. எல்லாம் காஞ்சி போச்சுப்போம், மழையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 to 4.5 அந்த ரேஞ்சு. நல்லா ஒரு ட்ரை ஃபீல்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்தோன்னா ஒரு 4 ஆவரேஜாக போகும்னு சொன்னார். ரொட்டேட்டர் ஓடுறதுலாம் சூப்பரான வண்டி. ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு ப்ளஸ் லோடிங் ஓட்டுறதுக்கு அதுக்கெலாம் சூப்பரான வண்டி 415. என்ன ஒரே ஒரு இதுனா ஸ்ப்ரிங்கில் போடலாம், மேட்டுக்காடு ஓட்டிக்கலாம். ஆம்பு கலப்பெலாம் கொஞ்சம் களிமண் காட்டிலலாம் வண்டி கொஞ்சம் போகல ப்ரோ. போகுது ஏன்னா 40 HP தானே, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஸ் பவர் பத்தலை. இதே பார்த்தீங்கன்னா பைசன் பை அந்த இடத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகே, என்கிட்ட பைசன் பை இந்த மாதிரிலாம் இருக்குது ப்ரோ. ஒரு சின்ன வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொட்டேட்டர் யூசேஜ் இந்த மாதிரி JCB வச்சுருக்கீங்க லோடிங்க்கு, அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் ப்ரோ. எனக்கு கேட்டால் 5 கிலோ போடுறதுக்குலாம் வண்டி 415 ஆகாது. 5 கிலோ போடுறதுக்கு ஆம் கலப்பை கூட ஓட்டிக்கலாம் ப்ரோ. ரொம்ப களிமண் காடெல்லாம் ஓட்ட முடியாது. ஆமாம், ஹார்ஸ் பவர் பத்தலை. ஒரு 575 அந்த மாதிரி எடுத்துக்கலாம், 475 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொட்டேட்டர் ஓடுறதுக்கு சூப்பரான வண்டி ப்ரோ. என்ன கேட்டால் ரொட்டேட்டருக்கு நான் சொல்லுவேன், ரொட்டேட்டருக்கு லோடிங்லாம் சூப்பரான வண்டி. அதனால தான் நம்ம கிருஷ்ணனை ரொட்டேட்டருக்கு, ஏன்னா அவர்கிட்ட JCB தானே அதிகமாக ஓடுது, மண் பிடிச்சி கொட்டுறதுக்குலாம் சூப்பரான வண்டி. அதேமாதிரி ரொட்டேட்டர் எப்பவுமே இதில் தான் ப்ரோ ஓடும். 585 எடுத்து போய் ஓட்டுவார், டைம் ஷார்ட் ஆகும். அதுக்கு வந்து 36 பிளேடு போட்டால் தாரை உழுவுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம
42 பிளேடு தான் அதுக்கு யூஸ் பண்ண முடியும். கிருஷ்ணா 36 பிளேடு தான் இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்காரு. அதனால் 415 போதும், 585 எடுத்துகிட்டு போனால் டைம் ரொம்ப ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் 36 தான் இப்போ கரெக்டு. பருத்தி காட்டுக்கே இருக்கான் கரெக்டாக பாருங்கா, சூப்பராக இருக்கா. 42 வரும் ப்ரோ ஃபினிஷிங்கு, இல்லைன்னா சொல்ல. இது பார்த்திங்கன்னா அந்த பிடிஓ சுற்றுற ஸ்பீடே பார்த்திங்கன்னா ஒரு தனியாக தெரியும். சிங்கிள் கிளச்சில் எல்லாமே, டூயல் கிளச்சில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம் ஆமாம், பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியும். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். லோடிங்கு அப்புறம் அந்த ரொட்டேட் ஓடுறதுக்குலாம் சூப்பரான வண்டி ப்ரோ, எடுக்கலாம். கேட்டால் இதுக்கு மேலே வர ஜென்ரேஷன் எல்லாம் 4 வீலர் எடுத்துக்கணும் ப்ரோ. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. உழவு ஓட்டுறது பார்த்திங்கன்னா 4 வீலர் ஒரு பெஸ்ட்டான வண்டி. ஓகே ப்ரோ, ஒரு 4 வீலர் எடுத்துக்கோங்க. அதான் 4 வீலர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ வரையிலுமே வர ஜென்ரேஷன் பூரா எல்லாமே 4 வீலர் தான் ப்ரோ. 2 வீல் ட்ரைக்கும் 4 வீல் ட்ரைக்குமே டைம் வந்து பார்த்திங்கன்னா உழவுல வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு 4 வீலு பிடிச்சி போகிறதும் உங்களுக்கு இந்த ஸ்லிப்பேஜ் ஆகிட்டு 2 வீல் ட்ரைவ் போகிறதுக்குமே வித்தியாசம் வருது. அப்புறம் அலுப்பில் நீங்கள் ஒரு 12 ஒரு நாளே ஒரு நைட்டு பகல் ஓட்டினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக ஓடிட்டுருக்கலாம். என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் அந்த ஃப்ரண்ட் கிரவுண்ட் ஆகில, அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை ப்ரோ, நல்லாயிருக்கும். என்ன இதை விட ஒரு 1.5 லட்சமா 1 லட்சமா அது சரியான ரேட்டு தெரில, கொஞ்சம் சேஃப்டி ஆனால் கூட ரேட்டு. ஆனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா 4 வீல் ட்ரைவ் தான். இந்த உழவு பார்த்தீங்கன்னா 4 வீல் ட்ரைவ் 585 அந்த வண்டியில் தான் ஓட்டணும். அவர் காட்டுக்காரர் கூட சொன்னார், உழவு நல்லா இருக்குது ஃபுல்லாகவே அப்படின்னாரு. ஏற்கனவே 585 தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. காடும் பதமாக போச்சு கரெக்டாக தான். கிருஷ்ணன் உழவுனா சும்மாவா, நம்ம ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அப்புறம் வண்டி காமிடேட்டர்லாம் அதிகமாக இருக்குது. எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பூரா 4 வீல் ட்ரைவ் தான். அவங்க பிடிச்ச வண்டி நிறையா பேர் எடுக்கிறாங்க. குபோட்டா எடுக்கிறாங்க, ஜாண்டியர் எடுக்கிறாங்க. இப்போ ஜாண்டியர் டீசல் சேர்த்து போகணுன்னா சொல்லி சேர்த்து தான் போகும் என்ன கேட்டால். ஆனால் ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி ஜாண்டியர், சூப்பரான வண்டி. கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுப்பில் உட்காந்துட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஓட்டிருக்கேன் 3 வருஷமாக, நான் இல்லைன்னா சொல்ல. நல்லாயிருக்கும் ஜாண்டியர், ஜாண்டியரும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரா யுவா 585 அதெல்லாம் ஒரு நல்ல கேட்டகரி. சடில் கீர் வந்துருச்சு, அதெல்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ. ஜாண்டியர் எல்லா வண்டியுமே நல்ல வண்டி தான். என்ன கேட்டிங்கன்னா சோனாலிகா சூப்பரான வண்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு நல்லாயிருக்கும். நியூசிலாண்டு நல்ல வெயிட்டு. சோனாலிகா சரியான வண்டி ப்ரோ, லோடிங்க்கெலாம் பட்டத்திட்டு திட்டும். நிறைய அவங்கவுங்க பிடிச்ச வண்டி நிறையா பேர் எடுக்கிறாங்க ப்ரோ. எம்எஃப் எடுக்கிறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மகேந்திராலே இருக்கனால மகேந்திரா எடுக்கிறோம், அதனால் ஜாண்டியர் எடுக்கலை. இன்னொருத்தங்க இருக்காங்க ஜாண்டியர் எடுப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆனந்தன்லாம் பார்த்திங்கன்னா ஜாண்டியர் தான். அப்புறம் இங்கே நம்ம கார்ச்சனை அவருமே ஜாண்டியர் தான். நிறையா பேர் ஜாண்டியர் வச்சுருக்காங்க, நிறையா பேர் நியூசிலாண்டு வச்சுருக்காங்க. அவங்கவுங்க பிடிச்ச வண்டி ப்ரோ. பார்த்திங்கன்னா ஏரி மண் ஓட்டின இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எம்எஃப் தான் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ப்ரோ, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை பார்த்திங்கன்னா எம்எஃப் பைசன் பை நிறையா இருந்துச்சு, எல்லா வண்டியும் இருந்துச்சு ப்ரோ. என்ன கேட்டால் எல்லா வண்டியும் சூப்பர் வண்டி தான், ஓட்டுறவன் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு 2 வீல் ட்ரைவ் 4 வீல் ட்ரைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வீல் ட்ரைவ் அந்தளவுக்கு இருக்காது, 4 வீல் ட்ரைவ் நல்லாவே இருக்கும். நான் மேட்டுக்காடு தான் ப்ரோ ஓட்ட போகிறேன் அப்படின்னா 2 வீல் ட்ரைவ் நல்லது. வயக்காடு இந்த மாதிரிலாம் எங்கள் ப்ரோ எல்லா வயக்காடும் சொல்ல முடியாது, எங்கள் ஏரியா வயக்காடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப களிமண், அதெல்லாம் ஓட்டுறதுக்கு 4 வீல் ட்ரைவ் தான் வேணும். ஏன்னா சேடை கட்ட மாட்டாங்க, அப்படியே நெல் எடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு அப்படியே ஓட்டுவாங்க. 5 கலப்பையில் ஓட்டி ரொட்டேட்டர் ஓட்டி, ஏன்னா பழைய வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொட்டேட்டர் ஓட்டி அதை தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே பார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீல் ட்ரைவ் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த விழுப்புரம் சைடு இந்த எப்படி சொல்கிறது சிதம்பரம் இந்த கடலூர்லாம் போயிட்டிங்கன்னா சவுக்கு மரம் ப்ரோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அறுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலப்பை, அது ஒரு மாதிரி ஒரு கலப்பை ப்ரோ.
அந்த கலப்பையில் ஓட்டுறாங்க. அதெல்லாம் 2 வீலரில் ஓட்டவே முடியாது. 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாண்டியர் 75 HP, நோவா 655, 755, அப்புறம் வேறு என்ன வண்டி இருந்துச்சு, நியூ ஹாலண்ட் இருந்துச்சு. எல்லா வண்டியும் இருக்குது ப்ரோ. ஆனால் எல்லாமே 4 வீல் டிரைவ் தான் நான் பார்த்த வரைக்குமே. எல்லாமே 65 HP, 63 HP, 75 HP. சாமி வண்டி கூட இருந்துச்சு 80 HP. ஏன்னா அந்த சவுக்கெல்லாம் பேக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹையர் HP 4 வீல் டிரைவ் தான் ப்ரோ செட் ஆகும். நம்ம ஹையர் HPயில் 2 வீல் டிரைவ் செட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா 4 வீல் டிரைவ் பர்ஃபார்மன்ஸ் வேறு, 2 வீல் டிரைவ் பர்ஃபார்மன்ஸ் வேறு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 4 வீல் டிரைவாக இருந்துச்சுன்னா நல்லா திரும்பும். ஆனால் அது நல்லா ஆழம் போச்சுனாலும் திரும்பும். ஆனால் இந்தளவுக்கு ஆழம் ஓட்டணும்னா சோளம் முளைக்காது. அதனால் 4 வீல் டிரைவ் எடுக்கலாம். இனி வர ஜென்ரேஷன்லாம் 4 வீல் டிரைவ் தான். ஆனால் லோடிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் தான் சூப்பரான வண்டி. ஓகே ப்ரோ, டீ பிரேக் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு 4 சுற்று ஓட்டிட்டால் வேலை முடிஞ்சுது. இல்லை அங்கே மாமா வேறு ஃபோன் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ சின்ன வேலை இருக்குங்களா அப்படின்னாரு. எவ்வளோ ஓட்டுற வேலையாக இருக்கா இல்லை ஏதோ ஆயில் சர்வீஸ் பண்ணுறாதான்னு தெரில. கூடிய சீக்கிரம் நோவா ஆயில் சர்வீஸ் பண்ணிடுவோம். அந்த வீடியோ வரும். கமெண்ட் பண்ணுங்கள் நோவா ஆயில் சர்வீஸ் வீடியோ வேணும்னா. ப்ரோ அது சிம்பிள் தான் ப்ரோ, ஈஸி. 585 பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு இந்த 575 415 மாதிரிலாம் அதை கழட்டணும் ஏர் டூமை கழட்டணும் அப்படிலாம் கிடையாது. சிம்பிள் மேட்ரு. ஒரு நல்லா வேலை தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நல்லா வேலை தெரிஞ்சதுனா நம்ம சொல்லக்கூடாது. ஒரு நல்ல இது தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, மேற்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நிமிஷத்தில் ஆயில் மாற்றி விட்ருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் இப்போ சாயந்தரம் ஆயிலை கழட்டி விட்ருவோம். ஃபஸ்ட்லலாம் அப்படி தான் ப்ரோ பண்ணிட்டுருந்தோம். யூடியூப்லலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நைட்டு இப்போ வண்டி ஃபீல்டு ஓட்டிகிட்டு வருதுன்னா ஒரு மணி நேரம் இன்ஜின் ஆறுனதுக்கப்புறம் ஆயில் கழட்டி விட்ருவோம். விடிய ஓடுத்திக்கிட்டே இருக்கட்டுன்னு. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா ஆயில் நட்டை போட்டு விட்டு டீசல் ஃபில்டர் எல்லாம் ஆயில் ஃபில்டர்லாம் மாற்றி விட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருப்போம். இப்போல்லாம் ஒரு மணி நேரத்தில் முடியும் விட்டு கொஞ்சம் ஆயில் பழைய ஆயில் இருக்காது. லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும். டக்குன்னு வேலையை முடிச்சு விட்ருணும். அதுக்குள்ளே காட்டுக்காரரு என்ன தம்பி ஒரு குச்சை வச்சு பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு கேட்டார் பொஸ்ட்டுன்னு. ஆமாம் ப்ரோ, எல்லோரும் அப்படி தான். நேற்று அப்படி தான் ஒருத்தர் அவர் மாமாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் அப்பையிலேருந்தே காடு ஓட்டுறனால அவங்க அப்பா இதிலேருந்தே அவர் கேட்குறாரு, நீ வர்ற பேட்டி எடுக்கிற ஓடி போய்டுற அப்படின்றாரு. ஒவ்வொருத்தருக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ அது கேமரான்னு. ஒவ்வொருத்தருக்கு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா ஒரு டிக்கு மாதிரி இருக்கா. நம்ம வீடியோ எடுக்க போனாலே குரு நம்மளே பார்க்குறாங்க. அவர் கேட்குறாரு எதுக்காண்டி இதெல்லாம் எடுக்கிறீங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை சொல்லலாம். பார்க்குறவங்களுக்கு இல்லை இந்த ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க ரைட்டாக அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். ஒரு விஷயந்தான் இங்கிருந்து நம்ம சொல்கிறது, அவங்க நமக்கு சொல்கிறது. இதில் கூட நிறையா தப்பு இருக்கும். நான் இவ்வளோ நேரம் பேசியிருப்பேன். அதெல்லாம் கூட சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லலாம், ப்ரோ நீங்கள் அது இல்லை அப்படி கிடையாது ப்ரோ இப்படி வரணும்னு எல்லாம் சொல்லலாம். அது மாதிரி தான் ஒரு தகவல் தான். அது வந்து காட்டுக்காரு என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க கேட்டால் நம்ம இந்த இதுக்காக தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா ரிவர்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணி வந்துடுங்க. அதான் ஒரு இப்படி ஸ்டாரு ஜாயின்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணை ஆஃப் பண்ணி வந்திருப்பார். அது ஏதோ மைண்ட் செட்டில் வந்துட்டாப்புல. நானே ஒரு இடத்துல ஆஃப் பண்ணல. ஆனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஸ்டாரு டக்குன்னு போயிடும், ரொம்ப அடி வாங்கிடும். அதே மாதிரி சைடில் முடிஞ்ச அளவுக்கு சைடு கப்பில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு கிரீஸ் அடிங்க ப்ரோ. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். சேர் ஓட்டுற நண்பர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரீஸ் அடிங்க. ஏன்னா நாங்கள் ட்ரைவ் ஃபீல்டுக்கே பார்த்தீங்கன்னா
நாங்கள் ட்ரை ஃபீல்டுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கானா சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு 10-15 மணி நேரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக கிரீஸ் அடிப்போம். ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டுக்கெலாம் டெய்லியுமே அடிப்போம் ப்ரோ. ஒரு 7-8 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிச்சுன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக கிரீஸ் அடிச்சுட்டே எடுப்போம். சைடு பேரிங்க்கு ஒரு நாள் கூட அடிப்போம். இல்லை 20 மணி நேரத்துக்கு ஒருக்கா அடிப்போம், 15 மணி நேரத்துக்கு ஒருக்கா அடிப்போம். அதெல்லாம் கொஞ்சம் கிரீஸ்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை ப்ரோ. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் லைஃப் வரும். இல்லைன்னா அதை பிரித்தா மண்ணுக்கப்பு போயிடும், பேரிங் போயிடும். சேர் ஓட்டுறீங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பிரித்து பேரிங்கை நல்லா சுத்தமாக கழுவி போட்டுருங்க. அப்போ தான் ஓரளவுக்கு லைஃப் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இல்லை மற்றபடி அது எப்படின்னு தெரில ப்ரோ. நிறையா பேர் மோஸ்ட்லி ரொட்டேட்டரில் ஓட்டிட்டு நிறையா பேர் கழுவி போட்டுறாங்க. ஒவ்வொருத்திங்க அப்படியே சேர் ஓட்டிகிட்டு வந்தோடனே புதுசு சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. ஒவ்வொருத்திங்க கிரீஸ் அடித்து மெயின்டைன் பண்ணுறாங்க. குறலாம் சொல்ல முடியாது ப்ரோ. ஆனால் மெயின்டெனன்ஸ் கிரீஸ் அடிச்சிங்கன்னா நல்ல ஒரு லைஃப் வரும். எண்ணெய் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் மண்ணுக்கு இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் விடலாம் ப்ரோ. ஆனால் கொஞ்சம் இந்த டோர் கடிக்குதுன்னு சொல்கிற நண்பர்கள்லாம் இதெல்லாம் ஸ்ப்ரிங்கில் ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டோர் கடிக்காது. ஒரு தூக்கு இடத்துல அப்படியே வந்துட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப ஆயில் விட்டிங்கன்னு வச்சிக்கிங்க, அந்த ரொம்ப மண் ஏறி அரைக்கி இதாயிரும். அப்பப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுருவாங்க, ஒரு ஆயில் பஸ் எடுக்கிற மாதிரி. கிருஷ்ணனெல்லாம் ஆயிலே விடல, முதல்ல இவர்கிட்ட சொல்லணும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் கடைசி சுற்று. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் ஆல். பாய்.